ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் shutterpix.in இருந்து இன்னைக்கு நம்ம ஃபிளாஷ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் அண்ட் குரூப்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கு ஒரு தரோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் போட்டோ ஷூட்ல இதை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். நம்ம இதை ஒரு சின்ன ஹிஸ்டரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிஷியல் டேஸ்ல ஃபிளாஷ்னு சொன்னாலே அது ஆன் கேமரா ஃபிளாஷ் தான். கேமரால ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஃபிளாஷஸ். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபிளாஷ் லைட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து ஃபிளாஷ்க்கு வெளியில வச்சிருந்தாங்க. இதுல ஒரு ப்ராப்ளமும் இருந்தது. அதாவது இந்த ஆஃப் கேமரா ஃபிளாஷும் ஆன் கேமரா ஃபிளாஷும் ஒரே சமயத்துல ஃபயர் ஆகணும். அதுக்காக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் ஆப்டிக்கல் ட்ரிகர். அதாவது ஆஃப் கேமரா ஃபிளாஷ்ல ஒரு சென்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, லைட் சென்சர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன் கேமரா ஃபிளாஷ்ல இருந்து வரக்கூடிய லைட்டை இந்த சென்சர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல ஆஃப் கேமரா ஃபிளாஷும் ஃபயர் ஆகும். இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. ஏன்னா லைட்டோட ஸ்பீட் ஷட்டர் ஸ்பீடை விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தான் ஃபயர் ஆகும். இதில் சில லிமிட்டேஷன்ஸும் இருந்தது. அதாவது இது ஒரு பைனரி சிக்னல் தான். ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணுமா வேணாமான்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆஃப் கேமரா ஃப்ளாஷோட பவரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும்னா மேனுவலாக நடந்து போயிட்டு அந்த ஃப்ளாஷ் யூனிட்ல இருக்கக்கூடிய நாபை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ பவர்னு செட்டப் பண்ணணும். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்டிக்கல் சிஸ்டம் யூஸ் பண்ணாம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரேடியோ சிக்னல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபிளாஷ் ட்ரிகரும் ஃபிளாஷ் யூனிட்டும் கம்யூனிகேட் பண்ணுச்சு. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ல இந்த மாதிரி பைனரி சிக்னல் மட்டும் இல்லாம, அதாவது ஃபிளாஷ் ஃபயர் ஆகணுமா வேணாமான்ற சிக்னல் மட்டும் இல்லாம எவ்வளோ பவர்ல ஃபயர் ஆகணும்னு டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சது. அதனால ஒரு போட்டோகிராஃபர் அவர் நின்ன இடத்துல நின்றுட்டு அவரோட ஃபிளாஷ் ட்ரிகர்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிளாஷ் எந்த பவர்ல ஃபயர் ஆகணும்னு அவரால் டிசைட் பண்ண முடியும். இந்த ரேடியோ சிக்னல்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம் ரேடியோஸ் தான். எல்லா ரேடியோ சிஸ்டம்லையும் ரெண்டு காம்பனன்ட் இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பெரிய பெரிய டவர்ஸில் மேலே பெரிய டிஷ்ஷஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் டிரான்ஸ்மிட்டர். நம்ம வீட்டில் இருக்க இல்லையா எஃப்எம் ரேடியோ யூனிட், அதுதான் ரிசீவர். லெட்ஸே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷனை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு 94.3க்கு டியூன் பண்ணி வச்சிருக்கோம்னா நமக்கு ஒரு பாட்டு கேட்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர் அவரோட ரேடியோவில் 98.3 வச்சிருப்பாரு, அவருக்கு வேற பாட்டு கேட்கும். இது ரெண்டு பேருமே ஒரே சிட்டியில தான் இருக்கும். ரெண்டு டிரான்ஸ்மிஷன் யூனிட், அதாவது நம்ம வச்சிருக்க 94.3 ஸ்டேஷனும் அதே சிட்டியில தான் இருக்கு, அவர் வச்சிருக்கக்கூடிய 98.3யும் அதே சிட்டியில தான் இருக்கு. இது ரெண்டு பேருமே ஒருத்தரை இன்டர்ஃபரன்ஸ் பண்ணாம தனித்தனியா ரேடியோ சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அந்த சிக்னலை ரிசீவ் பண்றதும் தனித்தனி யூனிட்ஸ் ரிசீவ் ஆகுது. இதுதாங்க இந்த சேனல்ஸோட சாராம்சமே. ஒரு ஃப்ரீக்வன்சில டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய சிக்னலை அந்த ஃப்ரீக்வன்சியோட ரிசீவர் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். நம்ம ஃபிளாஷ் ட்ரிகர்ஸ்லயும் இதே மாதிரி தான். எஃப்எம் யூனிட்ஸ் 88 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 108 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. ஃபிளாஷ் ட்ரிகர்ஸ் 2.41 ஜிகாஹெர்ட்ஸ்ல இருந்து 2.46 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் தான் வேற வேற சேனலா மேப் பண்ணிருப்பாங்க. நம்ம சேனல் 1ல ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அது சேனல் 2க்கு ரிசீவரை அஃபெக்ட் பண்ணாது. அது வேற ஃப்ரீக்வன்சில ஆப்ரேட் ஆகும். அதனால டிஃப்ரெண்ட் சேனல்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய டிவைசஸ்க்கு ரிசீவ் பண்ண முடியாது. இதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரே ரூம்ல, அதாவது ஒரே ஹால்ல ரெண்டு போட்டோகிராஃபர் அவங்களோட தனித்தனி ஃபிளாஷ் யூனிட்ஸை வச்சுட்டு ரெண்டு பேருமே போட்டோ எடுக்கலாம். இவரோட ஃபிளாஷ் ட்ரிகர் இன்னொருத்தர் பக்கத்துல இருக்க ஒரு போட்டோகிராஃபரோட ஃபிளாஷ் யூனிட்ஸை ட்ரிகரே பண்ணாது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற ஃப்ரீக்வன்சில ஆப்ரேட் ஆகுது. இதுதாங்க சேனல்ஸ். இப்போ ஒரு ஃபிளாஷ் ட்ரிகர் இல்ல ஃபிளாஷ் யூனிட்ல நிறைய சேனல்ஸ் இருந்ததுன்னா என்ன அட்வான்டேஜ்னா, எத்தனை சேனல் இருக்கோ அத்தனை பேரும் ஒரே டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த ஃபிளாஷ் யூனிட்ஸோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் ஒரு 100 இல்லைன்னா 150 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வித்தின் திஸ் ரேஞ்ச் ஒரு கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ளை சைடில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, அவர் ஒரு சேனல் யூஸ் பண்ணலாம். பொண்ணு வீட்டில் செட் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் வேற ஒரு சேனல்ல ஆப்ரேட் பண்ணலாம். ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய ஃபிளாஷஸ் வந்து ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாது. இதே ஒரு 4 தெரு தள்ளி இருக்க ஒரு மண்டபத்துல வேற ஒரு போட்டோகிராஃபர் சேம் சேனலை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வேற வேற டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சில் இருக்கு. அதனால ரெண்டு பேரும் ஒரே சேனலை யூஸ் பண்ணாலுமே ரெண்டு பேருக்கும் நல்ல இன்டர்ஃபரன்ஸ் வராது. இப்போ ஐடிஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். 2.4 ஜிகாஹெர்ட்ஸ்னு ஒரு ஃப்ரீக்வன்சி சொன்னோம் இல்லையா, இது ஃபிளாஷ் யூனிட்கானது மட்டும் இல்லை, மொத்த எலக்ட்ரானிக் டிவைசஸும். உதாரணத்துக்கு வைஃபை ரவுட்டரும் இதே ஃப்ரீக்வன்சியை தான் யூஸ் பண்ணுது.
நம்ம எந்த சேனல் செலக்ட் பண்ணணும்? இப்ப நம்ம ஒரு ஆள்ல நாம மட்டும் தான் இருக்கோம். நம்ம எந்த சேனல் செலக்ட் பண்ணணும்னா, எந்த சேனல்ல லீஸ்ட் இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கோ, அதாவது வேற எல்லா டிவைஸஸும் இந்த ஃப்ரீக்வென்சில ஆப்பரேட் ஆகல அப்படின்னும்போது, நமக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த சேனல தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் ஒரு பர்ட்டிகுலர் வெட்டிங் ஹால்ல, பர்ட்டிகுலர் லொகேஷன்ல 2 ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. 2 பேருமே நான் ஒரே சேனல் தான் யூஸ் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா அந்த சேனல்ல தான் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ இந்த 2 பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக, தனித்தனியா காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஐடி. டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குது இல்லையா? இந்த ஃபிளாஷ் ட்ரிகருக்கும், ஃபிளாஷ் யூனிட்க்கும் நடுவுல, இதுல ஐடிங்கிற டேட்டாவ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மொத்த இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கப்புறம் தான் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிளாஷ் யூனிட் டேட்டா ரிசீவ் பண்ணதும் முதல்ல செக் பண்ணக்கூடியது ஐடி. இதுக்கு தேவையான ஐடி இருந்தா மட்டும் மீதி டேட்டாவ படிச்சு அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ணும். அதாவது இதுக்கப்புறம் இருக்க பவர் சேஞ்ச் பண்றதா, ஃபிளாஷ் ட்ரிகர் பண்றதாங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கப்புறமா தான் செக் பண்ணும். இந்த ஐடி மேட்ச் ஆகலன்னா அந்த டேட்டாவ ஃபுல்லாவே டிஸ்கார்ட் பண்ணிடும். ஒரே டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சுல 2 ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலுமே, 2 பேருமே ஒரே சேனல் யூஸ் பண்ணாலுமே, அவங்களோட ஃபிளாஷ் யூனிட்ஸ் வேற வேற ஐடி செட் பண்ணியிருந்தா, இன்டர்ஃபெரன்ஸ் இல்லாம 2 பேருமே ஒர்க் பண்ணலாம். ஐடி செட் பண்றதுனால எந்த குவாலிட்டி டிகிரேடேஷனும் வராது. ஏன்னா 2 பேருமே ஒரே ஃப்ரீக்வென்சில தான் ஆப்பரேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். அவ்வளவுதான். இந்த ரேடியோ சிக்னல் பேஸ்டு ட்ரிகருக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபிளாஷ் யூனிட்டோட பவர நம்மளால செட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம மல்டி லைட் செட்டப்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அதாவது ஒரு 3 லைட் செட்டப்ல கீ லைட், ஃபில் லைட், ஏர் லைட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம்னா, இது 3த்துக்குமே வேற வேற பவர் செட் பண்ணணுமே. அப்ப என்ன பண்றதுன்னா, அதுக்கான சொல்யூஷன் தான் குரூப். ஒரு பர்ட்டிகுலர் குரூப்ல அதுக்கு கீழ என்னென்ன ஃபிளாஷ் இருக்கோ, அது எல்லா ஃபிளாஷ்க்கும் சேர்த்து ஒரு பவர் லெவல் செட் பண்ணலாம். அந்த குரூப்ல ஒரே ஒரு ஃபிளாஷும் இருக்கலாம், 25 ஃபிளாஷும் இருக்கலாம். அத பத்தி ஒரு கவலையும் இல்ல. அந்த குரூப்க்குன்னு ஒரு பவர் லெவல் செட் ஆயிருக்கும். இப்ப இந்த செட்டப்ல நம்ம 3 லைட் தான் இருக்கு. 3மே வேற 3 டிஃபரெண்ட் குரூப்ல இருக்கு. 3 டிஃபரெண்ட் பவர்ல இருக்கு. திடீர்னு நமக்கு வந்து கீ லைட்டோட பவர் பத்தல. 2 ஃபிளாஷ் யூனிட்ட அந்த குரூப் ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த 2மே ஒரே பவர் லெவல்ல ஆப்பரேட் ஆகும். ஒரு சின்ன ரீகேப். சேனல்ங்கிறது டிரான்ஸ்மிட்டர். அதாவது நம்மளோட ட்ரிகரும், ஃபிளாஷ் யூனிட்டும் எந்த ஃப்ரீக்வென்சில கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத டிசைட் பண்றது. ஐடிங்கிறது சேனலோட சப் கேட்டகரி மாதிரி. ஒரே சேனலும் இருக்கணும், ஒரே ஐடியும் இருக்கணும். அப்பதான் நம்மளோட ட்ரிகரும், ஃபிளாஷ் யூனிட்டும் பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் குரூப்ஸ். எந்தெந்த ஃபிளாஷ் யூனிட்லாம் ஒரே பவர்ல ஒர்க் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதையெல்லாம் ஒரு குரூப்குள்ள செட் பண்ணிரணும். அப்போ அந்த குரூப்க்குன்னு சேர்த்து நம்ம ஒரு பவர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த குரூப்ல ஒரு ஃபிளாஷும் இருக்கலாம், நிறைய ஃபிளாஷஸும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு. இந்த கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய்.